So hi friends, welcome back to my channel JK World. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். என்ன ஸ்நாக் பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு பிஸ்கெட் செய்ய போறோம். டீக்கு ஏத்த மாதிரி சூப்பரான தார்மானான ஒரு பிஸ்கெட் தான் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சீக்கிரமா செஞ்சு முடியலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நான் டக்குன்னு பர்சன்டேஜ் உங்களுக்கு பட்டுன்னு சேரும். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து ப்ளூபர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வாட்டி சொன்னேன், ஆனால் லிங்க் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்த்துலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 150 கிராம் கோதுமை, ஓகேவா? 150 கிராம் கோதுமை. அதுக்கப்புறம் வந்து நெய் 100 கிராம். அதுக்கப்புறம் வந்து பவுடர்டு சுகர், அதாவது நார்மல் சர்க்கரை எடுத்து 2 ஏலக்காய் போட்டு தட்டி, அதாவது மிக்சியில் வந்து தட்டி சூப்பராக வந்து அதே ஃபைனாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி வந்து செய்யணும்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 100 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 100 கிராம் நெய்யை அப்படியே இதில் வந்து கொட்டிடுங்க. ஸோ க்ளீனாக வந்து கொட்டி எடுத்துக்கோங்க. ஸோ க்ளீனாக இப்படி வலிச்சு எடுத்துடுங்க. கொஞ்சோண்டு நெய் மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க. அதை வந்து நான் சொல்கிறேன் எதுக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை இங்கே வச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்கர். ஸோ இந்த சிலிக்கான் விஸ்கர். ஸோ இதுதான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த விஸ்கரை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம விஸ்க் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட விஸ்கர் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஃபோக் வச்சு கூட பண்ணலாம். ஃபோக் இல்லைனா விஸ்கர், இந்த 2 தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே வந்து மாறி இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்து இந்த பவுடர் சுகர், அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் இருக்குது, மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம விஸ்க் பண்ண போகிறோம் நல்லா. ஓ நோ, டேபிள்லாம் அழுக்காகுதுப்பா. ஓகே ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து எடுத்துருக்கேன்ட்டு. ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த 150 கிராம் கோதுமை எடுத்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மெதுவாக விஸ்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கை வச்சு பசைய வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைய மாதிரி டைட்டெல்லாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக வந்து பிசைச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இதுக்கு பிசையறதுக்கு. அப்படி கெட்டியாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பால் இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் உருண்டை ஆக்கிட்டு, அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு நெய் நான் வந்து மிச்சம் வைக்க சொன்னேன்ல, அந்த நெய் எடுத்து இப்படி உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மாவுலேருந்து, அதாவது ஒரு சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இந்த சைஸில் ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா நெய்யில் வச்சு பிசைஞ்சோன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வீரல் விழாமல் பால் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஒரு விரிசலும் இல்லாமல் பால் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம்
இப்போ வந்து லைட்டாக இதை வந்து அப்படியே கையாலேயே பிஸ்கெட் ஷேப்க்கு வந்து நசுக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நீங்கள் சின்னதாக கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ சைடில் வந்து அப்படியே விரிசல் வந்தாலும் வந்து அதை கரெக்டாக ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கடைசியில் நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் தான் இருக்கும். இனிமேல் என்ன பண்ணணும்னு சொல்ல ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மாவு வீரில் விடாமல் வந்து நல்லா வந்து பிஸ்கெட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வந்து வீரில் இருந்திருக்கு, ஏன்னா சிலது அப்படி இருந்தது. அப்படி வந்து உங்களுக்கு பவுடர் இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஷேப்பாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனா நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணால், இதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் ஓவனில் பண்ணலாம். அப்படி நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ என்ன பண்ணால் இது மாதிரி ஒரு கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் குண்டா என்ன வேணால் சொல்லுவோம். இது வந்து நான்ஸ்டிக், ஓகேவா? இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இதுவும் இல்லைனா குக்கரில் செய்யலாம். இட்லி அளவே அந்த குக்கரில் வந்து செய்யலாம். எப்படின்னா அந்த குக்கர் வந்து வச்சுட்டு கீழே உப்பு போட்டுடணும். ஃபுல்லாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட், அதாவது தட்டை வந்து மேலே வைக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கணும். ஸோ அதுதான் பண்ணோம். அதாவது இட்லியிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில்னா மிடில், அதாவது லோ ஃப்ளேம் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து இதை அப்படியே சூடாக விட்டுருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இதே வந்து நீங்கள் இட்லி குக்கரில் வந்து செய்யீங்கன்னா ஃபுல்லாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து இட்லி செய்கிறோம்ல, அதாவது என்ன சொல்கிறது. ஸோ இப்போ இட்லி குக்கரில் வந்து நம்ம இதில் தான் வந்து வச்சு செய்ய போகிறோம். ஸோ உப்பு போட்டுட்டு இதை அப்படியே வைக்கணும். ஆனால் அப்படியே வைக்கக்கூடாது, கீழே ஏதாவது பாத்திரமா வச்சுக்கணும். அது வந்து இது போய் கீழே தொடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இதுவும் இட்லிக்குன்னா வந்து தொடக்கூடாது. உப்பு போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு, அதாவது ஒரு ஸ்டாண்டுமே வச்சுட்டு அதுக்கு மேலே இது வைக்கணும். ஸோ இப்போ வந்து இது 5 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் இதில் தான் வந்து நம்ம குக்கீஸ் உள்ளே வச்சு ஒரு 18 நிமிஷம் வந்து அப்படியே இது வந்து சூப்பராக பிஸ்கெட் மாதிரி கிறிஸ்பியாக வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ குக்கீஸ் தான் எனக்கு வரல, இன்னும் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ இதில் வைக்க முடியாது. ஸோ அது வந்து அடுத்த பேட்சுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது இப்போது இந்த பிளேட்லேருந்து ஒன்றா எடுத்து இதில் வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் தடவிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நெய் தடவணும், மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நெய் தடவிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெய் தடவிக்கலாம். எல்லாத்திலும் 5 நெய் தடவிடுங்க. நெய் தடவினதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட்டை இதில் எடுத்து வைங்க. புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிஸ்கெட்டை இதில் அழகாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க, ஏன்னா புகை ஜாஸ்தியாக வரும். ஸோ இதை பாருங்கள் எப்படி வருதுன்னு புகை. ஸோ இதை உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு 18லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வெந்து சூப்பராக பிஸ்கெட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் சூப்பரான கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ். ஸோ இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இது சக்ஸஸ் ஆகாமல் தெரியாது. நானே வந்து இன்னொரு வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ இது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இட்லி குக்கரில் பண்ணலான்னு சொன்னேன். குக்கரில் அந்த குக்கரில் ரைஸ் குக்கரில் தான் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது கருகிற மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது சைடெலாம் கருகிற மாதிரி இருக்குது, எடுத்து பார்க்கலாம். கேக்கு மாதிரி இருக்கா இல்லை கருகி போகுதா? ஸோ எல்லாத்தையும் திருப்பி போட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. கருகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. Oh my god. ஸோ இப்போ இது வந்து சக்ஸஸ் ஆக போதான்னு தெரியவே தெரியல. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒன்று உடஞ்சி போச்சு, சிலது கருகி போச்சு. ஏன் மேலே தப்பு இல்லை, நான் பார்த்த வீடியோ மேலே தான் தப்பு. அது யாருதுன்னு நான் சொல்ல விரும்பல, இது ஒரு வீடியோ. ஸோ
நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ட்ரை தான், எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகுதான் தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபெயில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எடுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபெயில், இது வந்து ஒரு ஃப்ளாப்பா இல்லை ஹிட்டான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ கமான், இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புகை எல்லாத்தையும் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு அமுச்சு விட்றலாம். ஸ்வாஹா ஸ்வாஹா. 1 வெளியெடுத்தாச்சு, 2வதையும் வெளியெடுத்தாச்சு, 3வதையும் வெளியே எடுத்தாச்சு. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ நம்ம பிஸ்கெட் வந்து பிஸ்கெட் மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா நான் அவங்க சொன்ன டைம் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். இது வந்து நல்லா இருந்தால் நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா இல்லைனா அப்படியே வந்து மூடி வச்சுட்டு போயிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் இது ஆனால் தான் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். அந்த மாவு இருக்கும்ல, அது வந்து லைட்டாக முறுமுறுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் வரல. டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது, தீஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் வந்து நான் இதை ட்ரை பண்ண வேணாம், இது ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் சொன்னால் கேட்டுக்கோங்க, செய்கிறேன் நானே வந்து சொல்கிறேன். ஏன்னா இது சத்தியமாக ட்ரை பண்ணியே பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில். அதாவது ஏமாற்றிட்டு இருக்காங்களா இல்லை நான் ஒழுங்காக பண்ணலையா என்னன்னே தெரியல. சரி, அட்லீஸ்ட் கிறிஸ்பியாக ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்பியாக ஆகான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் நல்லாக்கா. நான் அந்த பிஸ்கெட்டோட கன்சிஸ்டன்சி சுத்தமாக வரல. அது ஏன் மேலே தப்பா இல்லை நான் பார்த்த வீடியோ மேலே தப்பான்னு தெரில. இருந்தாலும் வந்து இது ஒரு ஃப்ளாப். ஸோ நான் வெயிட் பண்ணி பிஸ்கெட்டோட கிறிஸ்பினஸ் ஆகுது வருதான்னு பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே வந்து உடச்சி பார்த்தேன் நல்லா முறுமுறுன்னு வருதான்ட்டு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சரி அது உடஞ்சி போனது நம்ம உடச்சா வராது. ஸோ முழுசாக இருக்கிறது வந்து உடச்சி பார்க்கலாம். ஸோ முழுசாக இருக்கிறது வந்து உடச்சி பார்க்கலாம். கிறிஸ்பியாக வரம் பார்த்தா அப்படியே ஒரு நார்மலாக ஒரு பண்ணை கிழிச்சா எப்படி இருக்குமோ அந்த பண்ணை கிழிச்ச மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, சூடாக வேறு இருக்குது. இது சுத்தமாக கிறிஸ்பியாகவே இல்லை. பிஸ்கெட்டோட டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் தீஞ்சு போயிருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஸோ தயவு செய்து இதை ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே வந்து இப்போ என்ன திட்டு உள்ள போதும் தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் வச்சு நெய் எல்லாத்தையும் போட்டிருக்கேனே. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்காக நான் திட்டு வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது யார் சாப்பிட போகிறா? நாய்க்கு கொடுத்தாலும் நாய் செத்துரும் சாப்பிட்டு. எத்தனை போய் குப்பையில் நைஸாக டிஸ்போஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ முடிக்க முன்னாடி இதை ட்ரையே பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கேட்டுக்கோங்க, உங்களோட நல்லதுக்கு. ஏன்னா நல்ல நாள் அது அம்மா இப்படி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதெல்லாமே உங்களோட கருத்து. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோலாம் இதே மாதிரி ஒன்று புதுசாக ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுதான்னு பார்த்துலாம். Until then, bye from JK. உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் JK.